இந்த மாத அகஸ்திய விஜயத்திலே வந்துள்ள அற்புதமான இறை காரியங்கள் ஜூலை மாதம் 2025 பக்கம் 10 மற்றும் 11. முக்கியமான தர்ப்பண நாட்கள் ஜூலை மாதம் 24 அன்று பித்ருமுக்தி ஸ்தலங்களிலும் புண்ணிய ஆறு மற்றும் தீர்த்தங்களில் பசுக்களை பராமரிக்கும் கோசாலைகளிலும் மிண்டுரங்க குவளை எனப்படும் மூங்கில் குவளைகளை அதை வைத்து கொண்டு தீர்த்தத்தால் தர்ப்பணம் ஆற்றுவது மிக மிக முக்கியம். இது மகத்தான பித்ரு பூஜையாக மலர்ந்து குடும்பத்திற்கு அற்புதமான சாந்த சக்தியை அளிக்கும். கடக தேவதா மூர்த்தியாம். இப்படி கடகதேவதா மூர்த்தியும் தர்ப்பயாமி என்று விரல் நுனிகளின் வழியாக நீர்த்தாரையை விட்டு 4 முறை அர்க்கியம் செய்யவும். கும்பகோணம் மயிலாடுதுறை மார்க்கத்தில் திருவிசநல்லூரில் உட்பகுதியில் அமைந்துள்ள தொன்மையான திருத்தேவன்குடி ஆலயம் ஸ்ரீ கர்க்கடக தேவதைகளுக்கு பிரீத்தி ஆனதால் இங்கு தர்ப்பணம் அளிப்பது பிரண்டை தொகையிலுடன் அன்னதானம் அளித்தால் விபத்துக்களினால் இறந்தவர்களுக்கு தக்க நல்ல ஆன்ம சாந்தி கிட்டும். விபத்துக்களை கண்டு மனபீதி அடைந்தோரும் மனக்கலக்கங்கள் கொண்டோரும் தக்க மனசாந்தியையும் பெறுவீர்கள். இந்த நாளிலே வடமொழி தமிழ் மறை இதை ஓதி பிறருக்கு இலவசமாக கற்றுத்தருவோருக்கு இலவச மருத்துவ உதவி, அன்னதானம், ஆடைதானம் போன்ற தான தர்மங்கள், வயதான ஆதரவு அற்றவர்களுக்கு இல்லங்கள் அமைத்தல், நோயாளிகளுக்கு சரீர சேவை, அனாதைகளுக்கு உதவி புரிதல் போன்ற நல்ல காரியங்களை நிறைவேற்றுபவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்து அவர்களை நமஸ்கரித்து ஆசி பெறுவது மிக மிக முக்கியம். இன்று ராமேஸ்வரம், பவானி போன்ற பித்ருமுக்தி ஸ்தலங்களில் கூடுகின்ற பாமர மக்களும் பித்தர்களின் ஆசிகளை பெறும் வண்ணம் எவ்வித கட்டணங்களும் வாங்காமல் பெற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு இலவசமாக தர்ப்பண மந்திரங்களை போதித்து தர்ப்பை சட்டங்கள் மூலம் தர்ப்பணம் அளிக்கிற நல் வழிகளை காட்டுவீர்களாக. இது மிக சிறந்த வித்யாதானமும் சமுதாய பணியும் ஆகும். இதனால் கிட்டும் பலன்கள் சொல்ல மாளாது, சொல்லில் அடங்காது. உறக்கத்தையே ஒரு யோகமாக நடத்த, சயன குற்றங்களுக்கு தீர்வு பெற சுருட்டப்பள்ளி ஸ்ரீ பள்ளிக்கொண்ட சிவபெருமான், ஸ்ரீமன் ரங்கநாதமூர்த்தி, ஸ்ரீ புள்ளபூதங்குடி, ஸ்ரீ வல்வில் ராமன், ஸ்ரீ வாஸ்துமூர்த்தி போன்ற சயன கோல மூர்த்திகளை ஆராதிக்க மிக சிறந்த நாளே ஜூலை மாதம் 12, 2025 இன்று காலையில் 5 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து நீராடி அவரவர்கள் குல தர்மப்படி விபூதி, குங்குமம், நாமம், கோவிச்சந்தனத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். நாள் முழுவதும் பஞ்சகச்ச முறையிலே 8 முழ வெட்டிகளை அணிவது சிறப்பு. ஆலயத்தில் பெருமாளுக்கு நீண்ட வஸ்திரம் சாத்தி கைகளால் அரைத்த சந்தனத்தை சாத்த வேண்டும். அடுத்த நாள் சூரிய உதயம் வரை உறங்காமலும் எந்த உணவும் உட்கொள்ளாமலும் இருப்பது. நாள் முழுவதும் சயன கோலமூர்த்திகளை வழிபடவும். நாள் முழுவதும் உணவு ஏற்காமல் இருக்க முடியாவிட்டால் ஒரே ஒரு வேளை உணவு ஏற்கலாம். நீர் மட்டும் தாராளமாக சாப்பிடலாம். இந்த ஆலயங்களில் கண்டிப்பாக அடிப்பிரதர்ஷனம் செய்ய வேண்டும். சயன கோல பெருமாள், அதாவது ரங்கநாதர் அருள்பாலிக்கும் ஆலயங்களிலே அரச மரம், ஆலமரம், வேப்பமரம், வில்வமரம் ஸ்தல விருட்சமாக உள்ள ஆலயங்களிலே அப்படியே அடிப்பிரதர்ஷனம் செய்வது மேலும் சிறப்பை கொடுக்கும். எப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களையும் கை கொள்ளக்கூடாது. பீடி, சிகரெட்டு, மது, சூதாட்டம், பிறர் மனை நோக்கல் போன்ற தீய பழக்கங்கள் இருந்தால் அவற்றை விட்டு ஒழிக்க சங்கல்பம் செய்து இன்றிலிருந்து விட்டுவிட வேண்டும். சயன கோலமூர்த்திகளுக்கு, அதாவது ரங்கநாதர் குறித்தான துதிகளையும் ராத்திரி சூக்தம், அப்பர் சுவாமிகளுடைய திருத்தாண்டகம், அமாவாசை பௌர்ணமி சங்கமத்தில் உதித்த அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதி போன்ற துதிகளையும் ஜேஷ்டாலட்சுமியின் துதிகளையும் ஓதி வருவதால் சயன நிலையில் யோக சக்திகளை நாம் எளிதில் பெறுவதோடு நாம் சரியான நிலை கொண்டு உறங்காமைக்கான குற்றங்களிற்கான பரிகாரங்களை இதில் பெற்றுவிடலாம். காலை, மதியம், மாலை என்ற 3 வேளைகளிலும் திருவிளக்கேற்றி நம்முடைய கண்களால் குறைந்தது 6 மணி நேரம், அதாவது எண்ணெயில் தீபத்தை தரிசிப்பதால் தான் நம்முடைய கண்கள் மூலமாக நாம் பல தேவையற்ற காட்சிகளை கண்டு எண்ணிய தீவினைகளுக்கு
தக்க பிராய்ச்சித்தம் கிட்டும். மேலும் தீ தீபத்திலிருந்து எழுகின்ற சுபர்ண கிரணங்கள் உடலெங்கும் நிரவி நம்மை புனிதப்படுத்துகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னதானம், வஸ்திரதானம், பொன் மாங்கல்யம், காதணி, பாதணி தானம் போன்றவற்றுடன் ஹோமம், திருவிளக்கு பூஜைகள் என பலவிதமான தானங்களையும் வழிபாடுகளையும் இன்று மேற்கொள்வதால் இப்பூஜையின் பலன்கள் பெருகி வருவதுடன் அற்புதமான திடமாகவும் துரிதமாகவும் நல்ல பலன்களை நீங்கள் பெற்றிடலாம். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.